ஆங்கிலத்துல ஒரு பழமொழி இருக்கு, ஜஸ்ட் பிகாஸ் எவ்ரிஒன் இஸ் டூயிங் இட் டசன்ட் மீன் இட்ஸ் ரைட். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாரும் சொல்றதால அது உண்மையாகிடாது. பொதுவா நம்மளோட பெற்றோர்கள் பல வருடங்களா பிராய்லர் கோழி சாப்பிட்றதால தான் பெண்கள் சீக்கிரமா வயதுக்கு வராங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் சில மருத்துவர்கள் கூட இந்த விஷயத்துல பெண்கள் சீக்கிரமா வயதுக்கு வர காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய பிராய்லர் கோழியால தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த விஷயம் பெண்கள்ல ஏன் எப்படி நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணாமலே எல்லாரும் சொல்றதை வச்சு மருத்துவர்களும் சொல்றது தவறு. இது முற்றிலும் தவறான செய்தி. இந்த கூற்றை சயின்டிஸ்ட் கூட ஏற்றுக்கொள்ளல. பொதுவா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க மகள் சீக்கிரமா வயதுக்கு வந்தா நீங்க சொல்லக்கூடிய முதல் காரணம் அவ அதிகமா பிராய்லர் கோழி சாப்பிட்டான்னு. அது மட்டும் இல்லாம பெரும்பாலான மக்கள் பிராய்லர் கோழி சீக்கிரமா வளர சில ஹார்மோன் ஊசி போடப்படுவதுன்னு நம்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையா மற்றும் ஏன் பெண்கள் சீக்கிரமா வயதுக்கு வராங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு டாக்டர் சயின்ஸ் சேனல். பொதுவா பிராய்லர் கோழி வளர ஹார்மோன்ஸ், ஸ்டெராய்டு, எஸ்ட்ரோஜன் இல்ல டெஸ்டோஸ்டிரான் சொல்லப்படுற எந்த ஹார்மோன் ஊசியும் தேவைப்படாது. அது மட்டும் இல்லாம கோழிகளுக்கு ஹார்மோன் ஊசி போடுறது சட்டவிரோத செயல். ஆனா மாடுகளுக்கு ஹார்மோன் ஊசி போடப்படும். RBSTன்னு சொல்லப்படுற ஒரு ஹார்மோன் ஊசி மாடுகளுக்கு போடப்படும். ஆனா இந்த ஹார்மோன் ஊசியையும் பெரும்பாலான மாடு வளர்ப்பவர்கள் போடுறது இல்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா விற்கக்கூடிய பாலோட கவர்ல ஹார்மோன் ஊசி போடப்பட்டு இருக்குன்னு பதிவிட்டு இருப்பதை மக்கள் பார்த்தா அச்சம் அடையலாம். இதனால அந்த குறிப்பிட்ட பால் வாங்குறத மக்கள் தவிர்த்தா வியாபாரம் பாதிப்படையும்னு மாடுகள்லயும் ஹார்மோன் ஊசி போடப்படுவதில்லை. அப்படியே ஹார்மோன் ஊசி போடப்பட்ட மாடுகளோட இறைச்சி மற்றும் பால் இல்ல பிராய்லர் கோழி சாப்பிடுவதால மட்டும் பெண்கள் சீக்கிரமா வயதுக்கு வருவதில்லை. இப்போ நீங்க நினைப்பீங்க நான் சொல்றது எல்லாம் பொய்ன்னு. உண்மையா கோழி மற்றும் மாடுகள்ல ஹார்மோன் ஊசி போடுறாங்க, ஆனா அது நமக்கு தெரியாம இருக்குன்னு சொல்லுவீங்க. சரி, நீங்க சொல்ற மாதிரியே இருந்தாலும் அதுக்கும் ஒரு விடை இருக்கு. 2012 நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில ஹார்மோன் செலுத்திய மாட்டு இறைச்சிகளை நம்ம சாப்பிட்டாலும் அந்த ஹார்மோன் மிக சிறிய அளவுல தான் நம்ம செரிமான பகுதிக்கு போகுதுன்னு கண்டுபிடிச்சு இருக்காங்க. சரி, அப்போ எதனால பெண்கள் சீக்கிரமா வயதுக்கு வராங்க? அதுக்கான விடையை இப்ப பார்க்கலாம். 1860 ஒரு சராசரியான பெண் வயதுக்கு வரக்கூடிய வயது 16, 1920 14, ஆனா இன்னைக்கு 12. பொதுவா ஒரு பெண் வயதுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களோட மார்பகம் பெருசாகும். ஆனா இன்னைக்கு ஒரு பெண் வயதுக்கு வர 2 வருடங்களுக்கு முன்பே அந்த பெண்ணோட மார்பகம் பெரியதா இருக்கு. இதுக்கான காரணம் எஸ்ட்ரோஜன் சொல்லப்பட்ட ஒரு ஹார்மோன் அந்த பெண்ணோட உடம்புல அதிகமா சேருவதால தான். இப்போ கேள்வி என்னன்னா, எப்படி இல்ல எங்க இருந்து எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் பெண்ணோட உடம்புல அதிகமா சேருது? பொதுவா மாட்டு இறைச்சிகள்ல இயற்கையாகவே எஸ்ட்ரோஜன் இருக்கும். அது மட்டும் இல்லாம வேறு சில உணவுகள்லயும் இயற்கையாகவே எஸ்ட்ரோஜன் இருக்கும். விலங்குகள் வளரும் போது இயற்கையாகவே டெஸ்டோஸ்டிரான் மற்றும் எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதனுடைய உடம்புல சுரக்கும். இந்த டெஸ்டோஸ்டிரான் மற்றும் எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் மனிதனோட உடம்புலயும் இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம இறைச்சிகளை சாப்பிடும் போது இந்த எஸ்ட்ரோஜன் ஹார்மோனும் நம்ம உடம்புக்குள்ள போகுது. அது மட்டும் இல்லாம 6 செயற்கை ஹார்மோன்களை மாடுகள்ல பயன்படுத்தலாம்னு கவர்மெண்ட் அனுமதி வழங்கி இருக்காங்க. பொதுவா மாடுகள்ல இயற்கையாகவே சுரக்கிற ஹார்மோன் அளவை விட செயற்கையா போடுற ஹார்மோன் மாட்டு இறைச்சியில மிக குறைந்த அளவுல தான் இருக்கும். அப்படி செயற்கையா போடப்பட்ட ஹார்மோனோட இறைச்சியை நம்ம சாப்பிட்டாலும் அதுல இருக்கக்கூடிய ஹார்மோன் மிக மிக சிறிய அளவுல தான் நம்ம செரிமான பகுதிக்கு போகுது. இதனால நான் ஹார்மோன் பயன்படுத்துறது சரின்னு சொல்ல வரல. அதே சமயத்துல ஹார்மோன் பயன்படுத்துவதால எந்த விளைவுகளும் ஏற்படலன்னு சொல்லல. பெண்கள் சீக்கிரமா வயதுக்கு வர வேறு சில காரணங்களும் இருக்கு. அவங்க குடிக்கக்கூடிய பால், மாட்டு இறைச்சி மற்றும் வேறு சில உணவுகள்லயும் இயற்கையா உருவாகக்கூடிய எஸ்ட்ரோஜன் ஹார்மோனால கூட இது நடக்கலாம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, நீ சொல்றது எல்லாம் கரெக்ட், ஆனா பிராய்லர் கோழி எப்படி அவ்வளவு சீக்கிரமா பெருசாகுது? நீ சொல்ற மாதிரியே ஹார்மோன் ஊசி போடலன்னா எப்படி அந்த கோழி பெருசாகுதுன்னு எனக்கு கேட்பீங்க. அதுக்கான விடையை இப்ப பார்க்கலாம். ஆமா, நம்ம கடையில வாங்கக்கூடிய பிராய்லர் கோழிலாம் மிக சீக்கிரமா நம்ப முடியாத அளவுக்கு பெருசா ஆகுதுதான். அது பெருசா ஆகிறதால அதனால நடக்க கூட முடியாது. அது மட்டும் இல்லாம அதோட உடல் எடை அதிகமா இருப்பதால அதோட கால் கூட உடைய வாய்ப்பு இருக்கு. இதுக்கான காரணம் அதனுடைய உணவுல ஹார்மோன் சேர்ப்பதாலயா இல்ல அதுக்கு ஹார்மோன் ஊசி போடப்படுறதாலயா? ரெண்டுமே இல்ல. இதுக்கான காரணம் இந்த கோழிகள் பெரியதா வளர்றதுக்காகவே இனப்பெருக்கம் பண்ணப்படுது மற்றும் அது வளர்றதுக்காகவே அதிகமா அதுக்கு உணவு கொடுக்கப்படுது. இப்படி பண்றதால அந்த கோழிகளுக்கு நல்லதா? நிச்சயமா கிடையாது. அப்படி பார்க்கும்போது கோழிகளுக்கு
ஹார்மோன் ஊசி கண்டிப்பா போடுறது இல்ல. இன்னொரு முறையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். பெண்கள் சீக்கிரமா வயதுக்கு வரக்கூடிய காரணம் சாப்பிடக்கூடிய பிராய்லர் கோழி மற்றும் மாட்டு இறைச்சியால மட்டுமே இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். பொதுவா மனிதனோட உடம்பே மிகவும் அசாத்தியமானது. ஒரு குறிப்பிட்ட காரணத்தால மட்டும் ஒரு பிரச்சனை உண்டாகுதுன்னு சுலபமா சொல்லிட முடியாது. சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி பெண்கள் சீக்கிரமா வயதுக்கு வர பல்வேறு காரணங்கள் இருக்கலாம்னு சில தியரிஸை சொல்றாங்க. அதெல்லாம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். பார்மாசூட்டிக்கல் இன் டேப் வாட்டர். இன்னைக்கு மில்லியன் கணக்கான பெண்கள் பர்த் கண்ட்ரோல் டேப்லெட்டை சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரபி ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய பெண்களின் கழிவுல எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமா இருக்கும். இந்த எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்கக்கூடிய பெண்களின் கழிவுகள் நேரடியா கழிவு நீர் தொட்டீர் மூலியமா கடல், ஆறு போன்ற இடங்கள்ல கலக்குது. இப்போ இந்த தண்ணீரை தான் நமக்கு சுத்தம் செஞ்சு நம்ம வீட்டு குழாயில வரக்கூடிய தண்ணீர். சுத்தமானதுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு அந்த தண்ணீர் வருது. அதனால என்ன பிரச்சனை இருக்கும்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த சுத்தமான தண்ணீர்ல கூட எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்கும். அதனாலதான் நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்க சொல்றாங்க. நீங்க குடிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்கான்னு கண்டுபிடிக்க சில டெக்னாலஜியை இப்போ உருவாக்கி இருக்காங்க. இதுல பெர்க்கின்னு சொல்லப்படுற ஒரு வாட்டர் ஃபில்டர்ல எஸ்ட்ரோஜன் கெமிக்கலை ஃபில்டர் பண்ணக்கூடிய டெக்னாலஜி இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம சாதாரணமா குடிக்கக்கூடிய தண்ணீர்ல எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்கு. இந்த தண்ணீரை நம்ம குடிப்பதால மட்டும் பெண்களுக்கு சீக்கிரமா வயதுக்கு வராங்கன்னு சொல்லிட முடியாது. இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம்னு நான் சொல்றேன். இரண்டாவது, எஸ்ட்ரோஜன் லைக் எண்டோகிரைன் டிஸ்ரப்டிங் கெமிக்கல். இந்த வகையான கெமிக்கலை நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்க முடியும். இதெல்லாம் மனிதனால உருவாக்கப்பட்ட கெமிக்கல். உதாரணத்துக்கு பூச்சிக்கொல்லி, தீயணை பான், பிளாஸ்டிக், தண்ணீர்ல இருக்கக்கூடிய புளோரைடு. இந்த வகையான கெமிக்கல்லாம் நம்ம எண்டோகிரைன் கிளாண்ட், அதாவது நம்ம உடம்புல ஹார்மோன் சுரக்கக்கூடிய சுரப்பியை பாதிப்படைய வைக்கும். இதனால நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய எஸ்ட்ரோஜன் அளவுலையும் குறைபாடு ஏற்படும். மூணாவது, நாட் எனஃப் எக்ஸசைஸ். பெண்கள் போதுமான அளவுக்கு உடல் பயிற்சி செய்யாம இருக்கிறதால சீக்கிரமா வயதுக்கு வராங்கன்னு அறிவியல் பூர்வமா நிரூபிச்சு இருக்காங்க. நான்காவது, ஃபேட் அக்குமுலேஷன் ஆர் லோ விட்டமின் டி. சில தியரிஸ் என்ன சொல்லுதுன்னா, பொதுவா ஹார்மோன்லாம் ஃபேட் டிஷ்யூல தான் ஸ்டோர் ஆகி இருக்கும். அதனால ஒரு பெண்ணுக்கு அதிகமான ஃபேட் இருந்துச்சுன்னா ஃபேட்ல ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய ஹார்மோனால அவங்க சீக்கிரமா வயதுக்கு வரலாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விட்டமின் டி கம்மியா இருந்தாலும் இது உண்டாகலாம்னு சொல்றாங்க. ஐந்தாவது, புவர் இன்ஃபேண்ட் மதர் பார்ன் அண்ட் ஸ்ட்ரெஸ். பெண்கள் குழந்தையா இருக்கும்போது அவங்க அம்மா அந்த குழந்தைக்கு சரியான அரவணைப்பு கொடுக்காம போறதாலையும் மற்றும் ஸ்ட்ரெஸ் உண்டாகிறதாலையும் பெண்கள் சீக்கிரமா வயதுக்கு வரலாம்னு சொல்றாங்க. ஆறாவது, ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் பீயிங் இன்டரப்டட். சரியான தூக்கம் இல்லாம போனா மெலட்டோனின் சொல்லப்படுற ஹார்மோன் கம்மியாகும். இதனால சீக்கிரமா பெண்கள் வயதுக்கு வரலாம்னு சொல்றாங்க. சோ இப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம், ஒரு பெண் சீக்கிரமா வயதுக்கு வர இப்ப நான் சொன்ன எல்லா விஷயங்களும் ஒரு வகையில காரணமா இருக்கலாம். ஹார்மோன் செலுத்திய மாட்டு இறைச்சி மற்றும் பிராய்லர் கோழியால மட்டுமே இதுக்கான காரணம் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பெண் சீக்கிரமா வயதுக்கு வரக்கூடாதுன்னா இப்ப நான் சொல்ல போற எல்லா விஷயத்தையும் பின்பற்றுங்க. பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாதீங்க. இயற்கையான அழகு சாதன பொருளை பயன்படுத்துங்க. இயற்கையான முறையில வளர்த்த மாட்டு இறைச்சியை சாப்பிடுங்க. சர்க்கரையை உபயோகப்படுத்துவதை தவிருங்க. நல்லா தூங்குங்க. நைட்ல ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்காதீங்க. விட்டமின் டி உணவை எடுத்துக்கோங்க. உங்க பெண் குழந்தையோட நல்ல நெருக்கமான உறவுல இருங்க. சாய் சாப்பிட்றத தவிருங்க. ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுங்க. பர்த் கண்ட்ரோல் டேப்லெட்டை எடுக்கிறத தவிருங்க. தண்ணீரை கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்க. நல்லா உடற்பயிற்சி பண்ணுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணுங்க. அப்போதான் நான் ஃபியூச்சரை போற எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.